கும்பகோணம் மாநகரில் பிரசித்தி பெற்ற மகாமக குளத்தில் தீர்த்தவாரி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசுப்பிரமணியன் வழங்கியிருக்கலாம். சிவசுப்பிரமணியன், வணக்கம். இதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். கும்பகோணம் மாநகரில் மாசிமக பெருவிழா களை கட்டியுள்ளது. தற்போது மகாமக குளத்தில் தீர்த்தவாரி வைபவமானது நடைபெற்று வருகிறது. 10 சிவாலயங்களிலிருந்து சுவாமி அம்பாள் மகாமக குள கரையில் எழுந்துருளை பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க தற்போது இந்த தீர்த்தவாரி வைபவமானது பாரம்பரிய வழக்கப்படி உற்சாகமாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முன்னதாக 10 சிவாலயங்களிலிருந்து ஊர்வலமாக வந்த அசுரதேவர் மகாமக படித்துறையில் வைத்து பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருக்குளத்திலே 3 முறை முங்கி எழுந்து இந்த தீர்த்தவாரி வைபவமானது நடைபெற்றுள்ளது. தற்போது பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். காலை முதல் இந்த 4 கரைகளிலும் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பக்தர்கள் 10 திருக்கோயிலிலிருந்து சுவாமி அம்பாள் எழுந்தருளும் காட்சிகளை கண்டு தரிசனம் செய்தனர். தரிசனம் செய்த பின்னர் இந்த 4 கரைகளிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு நின்று இந்த தீர்த்தவாரி வைபவத்தை காண குடிநின்றனர். இந்த புண்ணிய நதியான மகாமக நதியிலே நவ கன்னிகைகள் நீராடி தங்களுடைய தோஷ நிவர்த்தி பெற்றதாக வரலாறு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் மகாமக பெருவிழாவானது 2028 கொண்டாடப்பட்ட உள்ள நிலையில் தற்போது மாசிமக பெருவிழாவும் களை கட்டியுள்ளது. ஆண்டுக்கு ஒரு முறை மாசி மாதம் பௌர்ணமி நாளில் மகம் நட்சத்திர தினத்தன்று இந்த மாசிமக விழாவானது கொண்டாடப்படுகிறது. இந்த மாநகரில் மகாமக குளத்தில் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்களை பெறலாம் என்பதால் இந்த மாசிமக நாளிலே இந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் கூட இங்கு வந்து புனித நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளும் வகையிலே புனித நீராடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவசுப்பிரமணியன்.